அஸ்ஸலாமுஅலைக்கும். நான் உங்கள் ஃபாய்ஸா. இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரமலான் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ அல்லது ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த வருஷம் நோன்பு நல்ல வெயில் காலத்தில் வர்றதுனால அதுவும் நோன்பு திறக்கும் போது ஏதாவது ஒரு குளிர்ச்சியான ஐட்டம், உடம்புக்கு குளுமை தரக்கூடிய ஐட்டமாக நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கடற்பாசியில் ஒரு புது வகையான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பாசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5-7 கிராம் அளவுக்கு, கருப்பட்டி 150 கிராம், திக்கான தேங்காய் பால் 250 மில்லி, தண்ணி 200 மில்லி. இப்போது கருப்பட்டியை நம்ம கரைச்சிப்போம். ஏன்னா அதில் தூசி இருக்கும், அதனால் டைரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நல்லா நுணுக்கிட்டு ஒரு 100 ml தண்ணி மட்டும் இதில் விட்டு நல்லா இதை காய்ச்சி போகிறோம். இப்போ நல்லா அடுப்பில் வச்சு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்து வைக்கலாம். இந்த கடற்பாசியில் செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ இது நோன்பு நேரத்தில் மட்டும் சாப்பிட்றது கிடையாது, எல்லா நேரத்துலையும் சம்மர் டைமில் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் சூடை உடனே தடிக்கும். அதே மாதிரி அல்சர் பெயின் உள்ளவங்க, வயிற்று வலி அடிக்கடி சூட்டுனால் வர்றவங்களுக்கு இது ரொம்ப சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த கடற்பாசியில் நம்ம ஒரு 100 ml மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சிரும் ஒரு 20 நிமிஷம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் வச்சு கருப்பட்டியை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, கருப்பட்டி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்தா தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது நல்லா கரையிட்டும், நொர பொங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவ்வளோ ருசியாக இருக்கக்கூடியது. கருப்பட்டியில் அது கித்தூள் கருப்பட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த பாத்திரத்துலேயே அலசிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க அந்த கடற்பாசியை அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கரையணும் கடற்பாசி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது. உங்களுக்கு பவுடர் கிடைக்கிது அப்படின்னா அது நீங்கள் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் காய்ச்சணும். இந்த மாதிரி நைலான் நூல் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம ஊற வச்சுட்டு நல்ல நொர பொங்க காய்ச்சி அடுப்பு சிம்லேயே வச்சிங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரொம்ப வாசனை சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கடற்பாசியில் கருப்பட்டி சேர்த்து செய்கிறது ஸ்ரீலங்கன் நிறைய செய்ப்பாங்க. அதே மாதிரி மலேசியன் ஃபுட்டில் இது கருப்பட்டி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து தான் கடற்பாசி செய்வாங்க. ஸோ இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பால், நீங்கள் தண்ணி தேங்காய் பால் எடுத்திங்கன்னா அதோட ருசி மாறிடும். ஸோ நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்து இதில் யூஸ் பண்ணிங்க. அது ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா க்ரீமியாக நமக்கு ரெடிமிக்ஸில் வரும் பாருங்கள், அந்த டின் பால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எந்த ஒரு சுகரும் நான் இதில் ஆட் பண்ணலை, நம்ம கருப்பட்டியில் உள்ள சுவை தான். இப்போ நல்ல கரையணும், நொர பொங்க வரணும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், தெரியுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா அங்கே பாருங்கள் நொர பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி செய்யும்போது தான் நமக்கு டபுள் லேயர் நல்லாவே பிரியும். இல்லைன்னா தனித்தனியாக நிற்கிற மாதிரி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஒரே கலராக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்படி வடிகட்டி ஒரு சின்ன பவுல்லையோ அல்லது ஒரு பெரிய ட்ரேயில் கூட நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கலரை பார்த்த உடனேமே சில பேருக்கு பால் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு நினைப்பீங்க. இது கெட்டு போகலை. நம்ம கருப்பட்டியும் தேங்காய் பாலும் சேர்க்கும் போது ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இது கடற்பாசி அடியில் சிலது தங்கி இருக்கும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு நீட்டாக ப்ளெயினாக இருக்கணும்னா எந்த ஒரு கடற்பாசியும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். ஸோ இது மேலே வர்ற அந்த பபுள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்ல டபுள் லேயர் பிரிஞ்சிடும். ஸோ இதை நோன்பு டைமில் ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் நார்மல் கடற்பாசியை விட இதில் கருப்பட்டி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது நீங்கள் 2 வயசு குழந்தையிலேருந்து தாராளமாக நீங்கள் எடுக்க கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணி சாப்பிட்லாம்.
ஸோ நம்ம இனி வரும் நேரங்கள்லையும் ரமலான் நேரத்தில் அதிகமாக நமக்கு வந்து சமையலுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காததுனால அதுக்கான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து முன்னாடியே இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா விருப்பமான வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற ப்ராடக்ட் லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தனி லேயரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லேயரும் பிரியாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணி வச்சோடனே எங்கள் வீட்டில் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.